ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். I want to read it in Tamil first. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. நிலைமை என்ன? அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ரெண்டு இல்லைகள். அபூர்வம் என்றாலும் இட் வாஸ் ரேர், இட் வாஸ் நாட் டு பி ஃபவுண்ட் இன் மெனி பிளேசஸ் என்று பொருள். And the word of the Lord was rare in those days. There was no open vision. And the word of the Lord was rare in those days. There was no open vision. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. For generations, Israel walked beneath a thick cloud of spiritual darkness. Heaven had gone quiet, disturbingly quiet. For 450 years, God raised judges to lead the nation, to guide the nation. The covenant was intact. The altar was still burning and smoking. Yet the people received no fresh revelation from the Lord. 450 வருஷங்கள் பரலோகம் பேசாமல் இருந்ததை போல இருந்தது. பரலோகத்தில் துதியும் ஆராதனையும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து பிரத்யட்சமான தரிசனத்தை கொடுக்கவில்லை. அவர் இந்த ஜனங்களோட அபூர்வமாய் பேசிக்கொண்டிருந்தார். பேசவில்லை என்று தேவன் சொல்லவில்லை, பேசிக்கொண்டிருந்தார். அபூர்வமாய் வசனம் இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. உடன்படிக்கை இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது, பலிபீடம் இருந்தது, பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது, அங்கே புகையும் நெருப்பும் இருந்தது. ஆனால் ஜனங்களுக்கு பிரத்யேக விசேஷமான எந்த தரிசனமும் கிடைத்த பாடில்லை. When 1 Samuel chapter 3 opens, we are not reading a normal day in the history of Israel. We are witnessing a crisis. A nation is going through a crisis. Now you may think that it can only happen to a nation, but no, it can happen to us, individuals, it can happen to our families. Anytime God stops speaking to us, believe me, we are going through a crisis. The nation of Israel has drifted into spiritual famine. The word of the Lord, says the Bible, was rare. There was no open vision. Why? Because the people had stopped listening. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அது திறக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, ஏதோ ஒரு சாதாரண தினத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி காண்பிக்கிறதை போல தென்பட்டாலும், அந்த சாதாரண தினத்திலும் இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய பிரச்சனையினுடைய கடந்து போய் கொண்டிருந்தது. என்ன பிரச்சனை? சத்துருனுடைய படையெடுப்பு உண்டாகவில்லை அந்த நாளிலே. இவர்கள் சொந்த தேசத்திலே தான் இருந்தார்கள். இவர்களுக்கு வீட்டிலே ஆகாரம் இருந்தது, களப்புறையிலே தானியங்கள் இருந்தது, கோதுமை இருந்தது, திராட்சரசம் புரண்டோடினது, ஆலைகளிலே எல்லா வேலையும் நடந்து கொண்டிருந்தன, ஆலயமும் திறந்திருந்தது. அந்த காலத்திலே ஆலயம் இல்லை, உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அதுவும் திறந்திருந்தது. பலி செலுத்துகிறவர்கள் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருக்கும், ஆசாரியனுக்கும் சரி, விசுவாசிக்கும் சரி, பிரபலமானவனுக்கும் சரி, சாமானியனுக்கும் சரி, பிரத்யட்சமான தரிசனம் உண்டாகவில்லை. அதுதான் நம்முடைய ஜீவியத்தை பாதிக்கும் ஒரு காரியம். நாம் நினைக்கிறோம் வீட்டில் உணவு இருந்தால் போதும், லாக்கரில் பணம் இருந்தால் போதும், பேங்க்கில் டெபாசிட் இருந்தால் போதும், காரியங்களை சமாளித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. The real crisis of any individual, any family, any nation happens when God stops speaking to us. நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற கர்த்தர் பேசுவதை நிறுத்திவிட்டால்
பெரிய பிரச்சனைக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The book of Judges ends with a haunting summary of the spiritual atmosphere of that generation. நியாயாதிபதிகளின் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தால் Judges 21:25, நியாயாதிபதிகள் 21:25, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். In those days there was no king in Israel. Every man did that which was right in his own eyes. அந்த காலத்திலே தான் சாமுவேல் தீர்க்கதரிசி பிள்ளையாக பிறக்கிறார். அந்த காலத்திலே தான் ஏலி ஆசாரியனாக இருக்கிறார். அந்த காலத்தை குறித்து தான் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் நமக்கு சொல்லுகின்றது. Today, not many Christians are worried about a silent heaven. A visionless life is a meaningless life, but many people refuse to acknowledge, understand that truth. We exist, but we don't live. We walk, but we don't climb the high places. We look, but we don't see anything. We speak, but there's no spark in our words. இன்று சபையிலே பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் இன்று கர்த்தர் என்னோட பேசவில்லை என்று அங்கலாய்க்கிறதை நீங்க பார்த்ததுண்டா? வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு ஏதோ வாசிக்கிறோம், ஒப்புக்கு 4 அதிகாரங்கள் வாசித்து விடுகிறோம், நீதிமொழிகளிலே 1 அதிகாரத்தை வாசித்து விடுகிறோம், இன்னும் நேரம் இருந்தால் 5 சங்கீதங்களையும் வாசித்து விடுவோம். ஒரு நாளுடைய கோட்டா சொல்கிறேன். இந்த கோட்டாவெல்லாம் இல்லாதவர்களும் உண்டு. வேத புஸ்தகத்தை சும்மா ஒப்புக்கு திறந்து என்ன வருகிறதோ அதை மட்டும் வாசித்து விட்டு மூடி வைத்து விட்டு போகிறவர்களும் உண்டு. வேத புஸ்தகத்தை தொடாதவர்களும் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படியும் உண்டு, ஒரு கூட்டம் உண்டு. ஜெபிக்காத, வேதம் வாசிக்காத கிறிஸ்தவனை பார்த்து பரலோகம் நகைக்கும். உனக்கு எவ்வளவு பெரிய வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த வல்லமையை எடுத்து பிரயோஜனப்படுத்த, ஆதாயப்படுத்திக் கொள்ள உனக்கு மனமில்லாமல் போனதே என்று தூதர்கள் நம்மை எள்ளி நகையாடுவார்கள். இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் வேத புஸ்தகம் நம்முடைய பேசும் ஜீவ வார்த்தை. The real danger of a visionless life is this. தரிசனம் இல்லாத வாழ்க்கையினுடைய பெரிய அபாயம் என்ன என்று கேட்டால் இது என்று சொல்லலாம். எது? When God's word is neglected, human opinion becomes the compass. எங்கே கர்த்தருடைய வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறதோ, அசட்டை பண்ணப்படுகிறதோ, அங்கே ஒரு சராசரி சாமானிய மனுஷனுடைய வார்த்தை எடுபடும். அதுதான் டேஞ்சர். நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை யாரோ ஒருவர் சொல்லுகிறதை கேட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னும் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை கர்த்தர் உங்களோட பேசுவார். எப்படி பேசுவார்? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வார்த்தைகளை தந்து உணர்த்துவார். வேத புஸ்தகத்தை திறந்து பேசும், அடியே நீங்க இருக்கிறேன், காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் யதார்த்தமாக உண்மையாக பேசும் பொழுது கர்த்தர் உங்களுடனே என்னுடனே பேசுவார். When revelation is silenced, rebellion becomes normal. வெளிப்பாடு வேண்டாம் என்று வெளிப்பாட்டை அதனுடைய குரல் வலையை நெருக்கி அதை அமைதிப்படுத்தும் பொழுது கலவரம் வெடிக்கிறதை பார்க்க முடியும். இது வீடுகளிலே மட்டுமல்ல, தேசங்களிலே, சமுதாயங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடும். எந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணப்படுகிறதோ, அசட்டை பண்ணப்படுகிறதோ, அங்கே கலவரமும் பீதியும் நிழலிடும் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். When visions disappear, ministries drift from their original goal. ஊழியங்கள் ஏன் தடம் புரண்டு போகின்றன? ஒரு நாளிலே அவர்களுக்கு கிடைத்த தரிசனம் இப்பொழுது அவர்களை வழி நடத்தவில்லை. லீடர்ஸ் காம்ப்ரமைஸ். தலைவர்கள் சமரசம் பண்ணிக் கொள்கிறார்கள், உலகத்தோட ஒப்புரவாகி போகிறார்கள். அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். And the people get caught in quicksand.
புதை குழியிலே கால்களை விட்டவர்களைப் போல சாதாரண ஜனங்கள், விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைகளையே தொலைத்து கொண்டிருக்கிற அபாயத்திலே போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த இடத்துல? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருக்கும் இடத்துல, கர்த்தருடைய தரிசனம் இல்லாத இடத்துல இந்த அபாயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். You know, in Proverbs 29:18, the word of God says, where there is no vision, the people perish. நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். And that's how important a vision is. தரிசனம் எந்த அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் முக்கியமாக இருக்கிறது என்பதை அந்த வசனம் இதைவிட தெளிவாக சொல்ல முடியாது. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது, எச்சரிக்கை தருகின்றது. This is exactly what happened in Eli's generation. ஏலியினுடைய தலைமுறையிலே இதுதான் நடந்தது. இதுதான் நடந்தது. எழுத்தின் பிரகாரமாக இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஏலியுடைய காலத்தில் 3 ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவருடைய பெயர்களை யாராவது சொல்ல முடியுமா? ஏலியை தவிர இன்னும் 2 ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவனுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். ஊழியத்திற்கு போகும்பொழுது ஆசாரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டார்கள். ஆனால் தரிசனத்தின் வெளிச்சம் அவர்களை வழி நடத்தவில்லை. You know, the priests of those days wore priestly garments, but they lacked the fire of vision. They maintained the temple routines, but had no revelation from heaven. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா வேலைகளையும் ஒழுங்கும் கிரமமுமாக அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் பரலோக தரிசனம் அவர்களுக்கு கிடைத்த பாடு இல்லை. They were ministering, but doing so blindly. ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள், ஆனால் கண்களை மூடி குருட்டாட்டமாக எதையோ செய்து கொண்டு இதை ஊழியம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தார்கள். Many churches today know the routine of ministry, but not the revelation of ministry. என்று நிறைய சபைகளில் பார்க்குறோம், நிறைய ப்ரோக்ராம். விசுவாசிக்கு கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட கேப்பே இல்லாமல் மண்டே டு சண்டே, சண்டே டு சாட்டர்டே எல்லா நாட்களும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் சில சபைகளில். So they know the routine of ministry, but the question is, God will ask them, do you have the revelation of ministry? ஊழியத்தை தினமும் செய்கிறப்பா, ஆனால் அந்த ஊழியத்தில் உனக்கு உடன்பாடு உண்டா? இதை மெய்யாகவே செய்கிறாயா, நடத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறாயா? சவுல் முதல் முறையாக ராஜாவாக இருந்த நேரத்தில் தவறு செய்த பொழுது, செய்யக்கூடாததை செய்த பொழுது சாமுவேல் அதை சவுல் செய்து முடித்த உடனே சாமுவேல் வந்து நிற்கிறார். இதை ஏன் செய்தா என்று கேட்ட உடனே, ஜனங்கள் என்னை விட்டு போகிறதை நான் பார்த்தேன், அதனால் நீரும் வருகிறது தாமதமாகி கொண்டிருந்தது, அதனால் இதை செய்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Saul thought he would lose the support of people if he waited any longer. You know, there is a sacredness in silence. அமைதலிலே ஒரு புனிதத்துவம் உண்டு. சவுலுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. சவுல் உலகத்தான். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஜனங்கள் போகிறதை போல இருந்தாலும் பரவாயில்லை, சாமுவேல் தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் நான் அந்த பலியை செலுத்துகிறதில்லை என்று அவன் காத்திருந்தானே. ஆனால் கர்த்தருடைய கடாட்சம் அவனுக்கு இன்னும் சில காலம் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்க கூடும். வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்ற பல டிராஜிக்கலான வசனங்களிலே ஒன்று, and the Lord repented for making Saul the king என்று ஒரு வசனம் வரும். சவுலை ராஜாவாக்கினதினாலே கர்த்தருக்கு மனஸ்தாபம் உண்டானது. God had to rethink. We don't find that often in God's character. ஐயோ இப்படி பண்ணிவிட்டேனே என்று கர்த்தர் மனஸ்தாபப்படும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறதோ? ஐயோ இவனை படைத்தோமே என்று ஆண்டவர் கையை பிசையும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதோ? நம்முடைய ஊழியங்கள் இருக்கிறதோ? நம்முடைய குடும்ப ஜீவியம் இருக்கிறதோ?
ஒரு நிமிடம் நம்மை நாம் நிதானப்படுத்திக் கொள்ளுவோம். Churches today know how to run programs, but not to hear from the God of heavens. நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறது சபைகள். ஆனால் கர்த்தரிடமிருந்து எப்படி ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்வது என்று கற்றுக் கொடுக்க பல சபைகள் இன்று அறிந்திருக்கவில்லை என்று பார்க்கிறோம். They know how to preach sermons, but not how to carry a burden from the throne of grace. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், பிரசங்கியார்களுக்கு பிரசங்கிக்க தெரியும். They know the power of a sermon, they know the template of a sermon, they know the conditions of a sermon, they know everything about that. ஆனால் கிருபாசனத்திலிருந்து வெளிப்படும் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு போகும் பிரசங்கியாராக நான் இருக்கிறேனா, மற்றவர்கள் இருக்கிறார்களா என்பதுதான் பரலோகம் இன்று நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி. Ministry without vision is leading without light, motion without direction, activity without anointing, and service without insight. இதுதான் ஊழியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய நேரத்திற்கு ஒத்தவண்ணமாக செய்கிறது தான் ஊழியம். ஆனால் ஏதோ செய்து இதை ஊழியம் என்று நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த ஊழியத்தில் கர்த்தர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிற காரியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிப்போம். I have titled the sermon as When the Lamp of God Grows Dim. When the lamp of God grows dim. தேவனுடைய விளக்கு மங்கி எரியும் போது, அதுதான் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் காரியம். தேவனுடைய விளக்கு அணைய போகின்றது, மங்கி எரிந்து கொண்டிருந்தது. ஃபிகரேட்டிவ்லி அண்ட் லிட்ரலி என்று சொல்லுகிறேன். எப்போ என்று சொல்லுகிறேன்? 3வது வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். கும்மிரட்டு, கூரிருட்டு. தேவனுடைய வீட்டிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக படுக்க பாய் விரிக்க வேண்டும், தலையணை எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்கே படுக்க போகிறோம் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சாமுவேல் சின்ன பாலகனாக இருந்தும் அவனுக்கு அந்த சத்தியம் தெரிந்திருந்தது. இருளிலே தடவுகிறதை பார்க்கிலும் வெளிச்சம் இருக்கும்பொழுது சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளை தீர்மானித்திருந்தானே, அதைத்தான் கர்த்தர் இன்று நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையின் மூலமாக உணர்த்த விரும்புகிறார். வெளிச்சம் இருக்கும் பொழுது சில காரியங்களை செய்துவிட வேண்டும். When you have light in your life, do those things that God has ordained you for. Many Christians seem to think that getting a vision from God is not important, that they can get by without a vision or a direction from God. I'll tell you why a vision from God is important. I will not explain each reason for paucity of time and space. 6 காரணங்கள் உண்டு. தேவனுடைய தரிசனம் நமக்கு ஏன் கிடைக்க வேண்டும் என்பதற்கு 6 காரணங்களை வேதத்திலிருந்து பார்க்க முடியும். நேரமின்மையினாலே 3 காரணங்களை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், God speaks through visions. ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரிசனம் தேவைப்படுகின்றது? கர்த்தர் தரிசனத்தின் மூலமாக பேசுகின்றார். ஆதியாகம புஸ்தகம் 46:2. Genesis 46:2 says, Then God spoke to Israel in the visions of the night and said, Jacob, Jacob. And he said, Here I am. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இவனுடைய நாமத்தை நாளை ஒரு ராஜ்யம் சுமக்க போகின்றது. இவனுடைய பெயரை கர்த்தர் மாற்றப் போகின்றார். யாக்கோபு என்னும் பெயரை மாற்றிவிட்டு இஸ்ரவேல் என்னும் பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு இவனுடைய சந்ததிகள் அந்த பெயரை சுமந்து கொண்டிருப்பார்கள். இன்று வரைக்கும் மாற்றப்படாத அந்த நாமம், அந்த பெயர் அவனுக்கு கொடுக்கப்படும். இரவிலே கர்த்தர் அவனோட யாக்கோபோடு எப்படி பேசினார்? தரிசனத்தின் மூலமாக பேசினார். 2வது காரியம், தரிசனம் எனக்கும் உங்களுக்கும் ஏன் தேவைப்படுகின்றது? 2வது காரியம், God reveals secrets in visions. ரகசியங்களை கர்த்தர் நமக்கு தரிசனங்களிலே வெளிப்படுத்துகிறார். God reveals secrets in visions. Daniel 2:19, தானியேல் 2:19 இப்படி சொல்லுகின்றது. Then the secret was revealed to Daniel in a night vision. So Daniel blessed the God of heaven.
தானியேல் 2:19 தானியேலுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தர் அப்படித்தான் பேசுகிறார், இன்று கூட அப்படித்தான் பேச விரும்புகிறார். நமக்கு படுத்த உடனே சொப்பனங்கள் வருகின்றது, தரிசனங்கள் கிடைப்பதில்லை. மூன்றாவது காரியம், God wants us in visions. கர்த்தர் நம்மை தரிசனங்கள் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றார். God wants us through visions. In Matthew chapter 2 verse 13, we see that the angel of the Lord appeared to Joseph in a dream and told him to take up the child Jesus and Mary and flee to Egypt and stay there till he brought him a word. For King Herod will seek the young child to destroy him. இந்த பிள்ளையை கொன்று போட ஏரோது ராஜா தீர்மானித்திருப்பதினாலே, யோசேப்பே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு எகிப்திற்கு இந்த இரவிலேயே நீ ஓடிப்போ, நான் சொல்லும் வரைக்கும் அங்கேயே நீ இரு என்று சொப்பனத்தில் யோசேப்பை கர்த்தர் எச்சரிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். God encourages us in visions. ஆண்டவர் நம்மை பயமுறுத்தும் தேவன் மட்டுமல்ல, எச்சரிக்கை தரும் தேவன் மட்டுமல்ல. He encourages us in visions. Look at Acts 18:9. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:9 பாருங்கள். Now the Lord spoke to Paul in the night by a vision and said, do not be afraid, but speak and do not keep silent. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று அவனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எங்கே வந்தது? தரிசனத்தின் மூலமாக அவனுக்கு உற்சாகம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்தது என்று பார்க்கிறோம். இந்த பிரசங்கத்தில் தரிசனம் இல்லாத வாழ்க்கையின் மூலமாக வருகின்ற 3 அபாயங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Ministries that don't have a revelation do great damage to themselves and to others. தரிசனம் இல்லாத ஊழியங்கள் தங்களுக்கும் ஆபத்தை வருத்திக் கொள்ளும், மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. அப்போ நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர், நான் ஊழியம்லாம் பண்ணலை, சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த பிரசங்கம் தேவையில்லை என்று நீங்கள் நினைத்தால், ஊழியம் மட்டுமல்ல, தரிசனம் இல்லாத வாழ்க்கைகளும் தங்களையும் மாய்த்து கொள்ளும், மற்றவர்களையும் அழித்து போட வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தரிசனம் இல்லாத ஊழியமும் தரிசனம் இல்லாத வாழ்க்கையும் நம்மை அபாயப்படுத்தும், மற்றவர்களையும் ஆக்கினைக்கு நேராக நடத்தும். நம்பர் 1, the first danger of trying to serve God without a revelation. தரிசனம் இல்லாமல் கர்த்தருக்கு சேவை செய்கிறதனுடைய ஒரு அபாயம் என்ன? முதல் அபாயம் என்ன என்று கேட்டால், நான் சொல்லுவேன், அந்நிய அக்கினியின் அபாயம். The danger of strange fire. அந்நிய அக்கினியின் அபாயம். மன்னிக்கணும், லேவியராகமம் 10வது அதிகாரம் 1 முதல் 2 வரையுள்ள வசனங்கள். 1-2 வசனங்கள். Leviticus chapter 10 verse 1 and 2. நான் வாசிக்கிறேன். Then Nadab and Abihu, the sons of Aaron, each took his censer and put fire in it, put incense on it, and offered profane fire. NIV-ல இது unauthorized fire என்று வரும். Before the Lord, which he had not commanded them. So fire went out from the Lord and devoured them, and they died before the Lord. அப்பொழுது 1வது வசனம் போடுங்க. 10:1. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அதனால் விளைவு என்ன? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. That is the result of a visionless ministry. That is a danger. That is the number one danger of a visionless ministry. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். When you take your life for granted, the danger of strange fire follows you. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஊழியத்தை எப்படி வேண்டுமென்றாலும் நடத்தி கொள்ளலாம் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது நியதி இல்லை, நியமங்கள் இல்லை, வரைமுறைகள் இல்லை, எல்லைகள் இல்லை, கோட்பாடுகள் இல்லை,
வசனம் வேண்டாம், தரிசனம் வேண்டாம் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை தருகின்றார். நாதாபும் அபியுவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், அதிலே சந்தேகம் இல்லை. They were anointed by God. They were ordained by Moses and they were ordained by Aaron and accepted by Moses and the people. கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவர்கள், ஊழியத்தை அழைக்கப்பட்டவர்கள், ஆரோனினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார். Until they decided to throw away rules and regulations to the wind. கொடுக்கப்பட்ட நியமங்களை, கொடுக்கப்பட்ட கட்டளைகளை காற்றிலே பறக்க விட்டு விடலாம் என்று அவர்கள் தீர்மானித்த பொழுது அவர்களுக்கு அந்நிய அக்கினியின் அபாயம் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். Despite their title and training, Nadab and Abihu were spiritually blind. அவர்களுக்கு பட்டம் இருந்தது. அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்த பட்டம் என்ன? ஆசாரியர்கள். They had a title. They had a training. ஊழியத்தை இப்படி செய்ய வேண்டும், இன்னென்ன விதத்தில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆத்தும கண்களிலே தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். They offered strange fire because they ignored God's instructions, choosing to follow themselves instead of following the Lord who called them to his ministry. அந்நிய அக்கினியின் அபாயம் அவர்களை ஏன் பின்தொடர்ந்து பிடித்தது? They were doing a ministry of recklessness. ஏனோ தானோ வென்று ஊழியத்தை செய்யும் பொழுது, ஊழியத்தை விடுங்கள், ஏனோ தானோ வென்று வாழ்க்கையை நடத்தும் பொழுது அக்கினி வெளிப்படும், வாழ்க்கைகளை அழித்துவிடும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிக்கை தருகின்றார். Ministry without a vision becomes dangerous. I told you this already. It is like a monster on the loose, devouring others before finally turning on the one who handles it. தரிசனம் இல்லாத ஊழியம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், it's like a Frankenstein. It's like a machine that you create. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வைத்துக் கொள்வோமே, எல்லையில்லாத அறிவை கொடுக்கிறோம், எல்லையில்லாத வல்லமையை கொடுக்கிறோம். இது எங்கு போய் நிற்கும், நாளைக்கு இது எவ்விதமாக செயல்படும் என்று தெரியாமல் சில காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு இது திரும்பி மற்றவர்களையும் அபாயப்படுத்தும், நம்மையும் பட்சிக்க வரும்பொழுது ஐயோ தொலைந்து போனோம் என்று நினைக்கும் அளவுக்கு காரியங்கள் போயிருக்கும். It is innovation without restraint and creativity without consecration. That was a problem with the ministry of Nadab and Abihu. They thought they were being creative, but they had no consecration. அக்கினியை இங்கிருந்து தான் கொண்டு வர வேண்டுமா? பலிபீடத்திலிருந்து தான் அக்கினியை கொண்டு வர வேண்டுமா? அப்படி யார் சொன்னது? இதை பார்ப்போமே, ஒரு முறை செய்து பார்ப்போம் என்று நினைத்தார்கள். இன்னொரு முறை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். Creativity without consecration will not lead us to prosperity, but it will lead us to eternal doom and damnation. It is a form of service that looks bold but stands outside of the boundaries of God's will. அந்த ஊழியம் சிறப்பானதாக உங்களுக்கு தோன்றும். எவ்வளவு ஆர்ப்பாட்டமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே அந்த ஊழியம் இருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுது பார்ப்பீர்கள்? கர்த்தர் அதைத்தான் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். God sent fire not to empower Nadab and Abihu but to consume them. அக்கினியை அனுப்பி அவர்களை உயிரடைய செய்ய கர்த்தர் நினைக்கவில்லை, அவர்களை அழித்து போடவே அக்கினியை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். Where there is no vision, ministry becomes unauthorized to worship. You could ask me, what was the problem with the ministry of Nadab and Abihu? I already told you one reason. It was creativity without consecration. I'll give you another reason. It was unauthorized to worship. ஏதோ ஒரு பாடலை பாடி ஜனங்களை பாட வைத்து கைதட்ட வைத்து என்னுடைய மனதின் காரியங்களை எல்லாம் உங்களிடத்தில் நான் இறக்கி கொண்டிருந்தால் அது ஆராதனை அல்ல, தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு செலுத்தும் ஆராதனை அல்ல, என்னை நானே உயர்த்தும் மேடையாக அது மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Let's be alert
to this danger of a visionless life. Number 2, the second danger of trying to serve God without revelation is this. தரிசனம் இல்லாமல் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது ஏற்படும் இரண்டாவது அபாயம் என்னென்று சொல்லுகிறேன். It is strength without insight. ஞானம் இல்லாத பலன் என்ற அபாயம் அந்த ஊழியத்திலே, அந்த வாழ்க்கையிலே இருக்கும். ஞானம் இல்லாத பலன், strength without insight. வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை எங்கே பயன்படுத்தணும், எப்படி இதை உபயோகப்படுத்தணும், அந்த ஞானம் இல்லை என்று அநேகருக்கு இருக்கும் பிரச்சனை இதுதான். They have anointing, but they don't have the spirit of discernment. Turn with me to Judges chapter 16 verse 20 and 21. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 20, 21 வசனங்களை பாருங்கள். Let me read that in English for you. And she said, the Philistines are upon you, Samson. So he awoke from his sleep and said, I will go out as before at other times and shake myself free. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பின்பு நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோனே, பெலிஸ்தர்கள் இதோ நெருங்கி வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்ரீ சொல்லுகிறாள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள். சிம்சோன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். வல்லமை இருந்தது, ஆனால் கர்த்தருடைய அனாயிண்டிங் போயிட்டு என்று அவனுக்கு தெரியவில்லை. He had power, but the presence of God had departed from him. You know, then the Philistines took him, 21வது வசனம், the Philistines took him and put out his eyes and brought him down to Gaza. They bound him with bronze fetters and he became a grinder in the prison house. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே, நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது, மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இது யாருக்கு நடந்தது? பராக்கிரமசாலியான சிம்சோனுக்கு நடக்கும் காரியம். மாவரைப்பதெல்லாம் ஒன்றும் தவறான காரியம் இல்லை. இன்றைக்கி மாவரைத்தா நாளைக்கு அப்பம் சுடலாம், நாளைக்கு இட்லி தோசை சாப்பிடலாம். மாவரைக்க வேண்டும், ஆகாரத்திற்கு அதை செய்ய வேண்டும். ஆனால் சிம்சோனை இதற்காக நீ அழைக்கப்படவில்லையே. பெலிஸ்தர்களுடைய சிறைச்சாலையிலே பெலிஸ்தர்களுக்கு மாவரைப்பதற்காக நீ அழைக்கப்படவில்லை. சிம்சோனே, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பெரிது, உனக்கு கொடுக்கப்பட்ட பலன் பெரிது. இந்த பலனை உள்ளவர்கள் இஸ்ரவேலிலும் இல்லை, பெலிஸ்த தேசங்களிலும் இல்லை, அந்நிய ஜாதிகளிடத்திலும் யாரும் உன்னை போல ஒருவன் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றிருந்த சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான் என்று பார்க்கிறோம். Samson in Hebrew means distinguished, or in other words strong. விசேஷ ஒரு பலன் அவனுக்கு இருந்தது, பலசாலி. அதுதான் சிம்சோனுடைய வார்த்தை நாமத்தினுடைய அர்த்தம். He was from the tribe of Dan. He was the strongest man in the Bible and he judged Israel for 20 years. He had a very attractive resume. சிம்சோனுடைய ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ரெஸ்யூமே பார்த்துட்டு அவனுக்கு வேலை கொடுக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவு பலன், அவ்வளவு வல்லமை, அவ்வளவு அனாயிண்டிங் எல்லாம் அவனுக்கு இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தை 20 வருஷங்கள் அவன் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். Samson was gifted, he was anointed and chosen. அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு சில கிருபை வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன, இதெல்லாம் உண்மை. பட் சாம்சன் lived without the vision of God's purpose. ஆனால் இந்த அபிஷேகமும் இந்த அழைப்பும் இந்த கிருபை வரங்களும் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியை சிம்சோன் தன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்கும் விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சுக ஜீவியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வரங்கள், நீங்கள் மட்டுமே செய்யக்கூடும் என்று சில காரியங்கள் உங்களுக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை தவிர அதை வேற யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விசேஷ தன்மையை சிம்சோனுக்கு ஒரு நாள் கொடுத்ததை போல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தும்
இதை ஆண்டவர் எனக்கு ஏன் தந்திருக்கிறார் என்று யோசிக்கவோ, இதை ஆண்டவருடைய வழிகளிலே எப்படி நான் உபயோகப்படுத்த முடியும் என்று நினைக்கவோ முடியாமல் இருக்கும் விசுவாச பிள்ளையே, சிம்சோனுடைய அபாயம் நம்மை நெருங்கி விடாதபடி, உங்களை நெருங்கி விடாதபடி ஜாக்கிரதையாய் இருப்போம் என்று கர்த்தர் இன்று நம்மை எச்சரிக்கை செய்கின்றார். அபிஷேகம் இருந்ததினாலே, கிருபை வரங்களை பெற்றதினாலே, தெரிந்தெடுக்கப்பட்டதினாலே ஒருவனும் பரலோகத்திற்கு இன்று போக முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். His eyes were open, but his spirit was blind. சிம்சோனுக்கு கண்கள் நல்லா தான் இருந்தது, கார்னியா நல்லா இருந்தது, கேட்ராக்ட் ஒன்றும் இல்லை, நியர் விஷன் இல்லை, லாங் டிஸ்டன்ஸ் விஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது, கண் பார்வை இருந்தது. ஆனால் ஆத்தும தரிசனம் இல்லை. He was spiritually blind. Ultimately, the Philistines gouged out the very eyes that never saw God's vision. கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கக்கூடாத அந்த கண்களை, அதே கண்களை பெலிஸ்தர்கள் சூழ்ந்து எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். உனக்கு கண் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய தரிசனத்தை நீ பார்க்க முடியவில்லையே. உனக்கு சில கிருபை வரங்கள் கொடுக்கப்பட்டும் என்ன காரியம்? இதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீ பயன்படுத்தவில்லையே. உனக்கு பாடும் வரங்களை கொடுத்திருக்கிறேன், பிரசங்க வரத்தை கொடுத்திருக்கிறேன், பிறருக்காக ஜெபிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு உனக்கு மட்டுமே நீ ஊழியம் செய்து கொண்டிருந்தால், சிம்சோனே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நேரம் எடுப்போம். Without vision, even our greatest gifts become dangerous and our strength is wasted. தரிசனம் இல்லை, ஆனால் பலன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பரலோகம் நம்மை பார்த்து சொல்லும். Let us pray that God gives us a discerning spirit today. பகுத்தறியும் ஆவியை, ஞானத்தின் ஆவியை கர்த்தர் என்று நமக்கு தருவாராக என்று நாம ஜெபிக்க கடவோம். இந்த பகுத்தறியும் ஆவி நமக்கு எதற்கு? To know the difference between what is truly right and what only appears right. நல்லதை போன்று தெரிகிறதை பகுத்தறிந்து நல்லதை தெரிந்தெடுக்க கர்த்தர் இன்று நமக்கு அந்த பகுத்தறியும் ஆவியை தருவாராக. ஆமென் சொல்லுவீங்களா? The third danger of trying to serve God without a revelation is this. கர்த்தருடைய தரிசனம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலே வரும் மூன்றாவது அபாயம் இதுதான். அதிகாரம் இல்லாத ஊழியம். Ministry without authority. Ministry without authority. அதிகாரம் இல்லை. அந்த ஊழியத்தை செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஊழியத்தை செய்ய ஆசைப்படுகிறீர்கள். எல்லா ஊழியங்களையும் எந்த ஊழியரும் செய்து விட முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஊழியங்களையும் நான் செய்ய முடியாது. எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். அதை விட்டு நான் அந்த ஊழியத்தை செய்வேன், இன்றைக்கி பாட்டு எழுதுவேன், நாளைக்கு இசையமைப்பேன், எனக்கு சபை ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று நினைக்கிறது கூட தவறு. ஏன் சொல்லுகிறேன்? When I am called to a pastoral ministry, I must remember God wants me to be rooted in one place. அப்பப்போ அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கிது, போகிறது தப்பு இல்லை. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு வாரமும் நான் போய்கொண்டே இருப்பேன் என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பார், அப்போ உனக்கு ஏன்டா சபையை கொடுத்தேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார். Ministry without authority. Acts chapter 19 verse 13 to 16. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். Then some of the itinerant Jewish exorcists took it upon themselves to call the name of the Lord Jesus over those who had evil spirits, saying, "We exorcise you by the Jesus whom Paul preaches." Also there were 7 sons of Sceva, a Jewish chief priest, who did so. And the evil spirit answered and said, "Jesus I know, and Paul I know, but who are you?" Then the man in whom the evil spirit was leaped on them, overpowered them, and prevailed against them, so that they fled out of that house naked and wounded. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 13 வசனம் போடுங்க. 19:13. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். They did not know Jesus, but they know somebody whom Paul was preaching. இயேசுவை அவர்களுக்கு பரிச்சயம் இல்லை. ஆனால் பவுல் பிரசங்கிக்கிற இயேசு என்ற ஒரு நபரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்லி மினிஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க.
இங்கே ரெண்டு கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று தேசாந்திரிகளாய் திரியும் சில யூதர்கள். அவர்கள் செய்ததைப் போல ஸ்கேவாவின் 7 பிள்ளைகளும் செய்ய துணிந்தார்கள் என்று பார்க்கிறோம். The Bible is silent about the exorcists, but the Bible is very clear about what happened to the sons of Sceva, the 7 sons of Sceva. தேசாந்திரிகளான மந்திரவாதிகளான அலைந்து திரிகிற யூதர்கள் செய்ததை குறித்து ஆண்டவர் அவ்வளவாக கோபம் கொள்ளவில்லை, சினம் கொள்ளவில்லை. ஆனால் ஸ்கேவா யாரு? he was the chief priest. அவனுடைய 7 பிள்ளைகள் ஊழியத்தை குறித்து அறிந்தவர்கள், இயேசுவை குறித்து அறிய வேண்டி இருந்தவர்கள். they ought to have known about Jesus. அவர்களும் இதை போலவே செய்ய துணிந்து அதை செய்த பொழுது பொல்லாத ஆவிகள் ஒரு கூட்டமாக சேர்ந்து அவர்களை பார்த்து சொன்னார்கள், இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், நீங்களாம் யாருப்பா? this is the danger. This is the danger of ministry without authority. அதிகாரம் இல்லாத ஊழியத்தினுடைய அபாயம் இதுவே. You see, let me explain. There were at least 2 groups of people impressed by the power in the name of Jesus. இயேசுவுடைய நாமத்தில் இருந்த வல்லமையை கண்டு அதற்கு நேராக நாங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட 2 கூட்டங்களை பார்க்கிறோம். ஒன்று தேசாந்திரிகளாய் திரியும் யூதர்கள், 2 ஸ்கேவாவினுடைய பிள்ளைகள். These men try to cast out demons in the name of Jesus whom Paul preaches. அங்கே பாருங்க, இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் என்று சொல்லியிருந்தால் பரலோகம் அதற்கு ஆமென் என்று சொல்லியிருக்கும். ஏனென்றால் உம்மை அறியாதவர்கள் பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று சீஷர்கள் வந்து சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Let it be. He who is against us or he who is with us cannot speak against us என்று சொன்னார். அப்போ இயேசுவின் நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறதுனாலே பரலோகத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பட் பிஃபோர் தட் யூ நீட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினுடைய அதிகாரத்தை வல்லமையை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா என்று பரலோகம் பார்க்கும். பரலோகம் மட்டுமில்லை, பொல்லாத ஆவிகள் அதை தான் பார்த்து கொண்டிருந்தது. இயேசு எங்களுக்கு தெரியும், பவுல் எங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டு அவர்களை எப்படி ஓட விட்டார்களாம்? 16வது வசனம் போடுங்க. 16. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். This is not an open ministry. This is happening in a house. காட்டேஜ் ஃபெலோஷிப் நடத்திட்டு இருக்காங்க, டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் இதை அற்புதத்தை காணவே வந்திருந்தது. பவுலின் கையினால் மட்டுமா அற்புதம் நடக்கும், ஸ்கேவாவினுடைய பிள்ளைகளுக்கும் அற்புதம் ஆண்டவர் செய்வார் என்று காத்து கொண்டிருந்த ஜனங்கள் கண்ட காரியம் விபரீதமானது. ஊழியம் செய்ய வந்தவர்கள், ஆடை உடுத்தி வந்தவர்கள், ஆடை பறிக்கப்பட்டு நிர்வாணமாக அலங்கோலமாக ஓடி போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஸ்கேவாவின் பிள்ளைகளே, இது உங்களுக்கு தேவையா? This is the danger of doing a ministry, serving God without a vision from God. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு தரிசனம் இல்லாமல் செய்யப்படும் ஊழியங்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை என்று கர்த்தர் நம்மை பார்த்தும் சொல்லுகின்றார். The Bible says they were stripped naked. In other words, they were exposed before the world. அவர்கள் நிர்வாணமாக ஓட விட வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் ஆசைப்படவில்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அங்கே காண்பிக்கிறார். When the Bible says they were stripped naked, it means they were exposed before the world. எனக்கு அடிக்கடி என்னிடத்தில் வந்து ஒரு வாலிபன் சொல்லி கொண்டுதான், பாஸ்டர் எனக்கு ஒரு சொப்பனம் வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், என்ன சொப்பனம்? கடை தெருவில் நடந்து கொண்டிருக்கிறேன், நிறைய கூட்டம் இருக்கிறது, பகல் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன், திடீரென்று என்னை பார்க்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறதை உணர்கிறேன். அந்த சொப்பனம் வந்தவுடனே என் தூக்கம் கலைந்து போகிறது என்று சொன்னான். இது அடிக்கடி வருதா என்று கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், அடிக்கடி வருது என்று சொன்னான். நான் சொன்னேன், God is warning you of some hidden sin in your life. அறிக்கையிடப்படாத ஏதோ பாவம் உடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதை ஆண்டவர் உனக்கு சுட்டி காண்பிக்கிறார். அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு, கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவாய், அந்த சொப்பனமும் உன்னை விட்டு விலகி போகும் என்று சொன்னேன். நிர்வாணம் ஆக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் தோல் உரித்து காண்பிக்கப்பட்டார்கள் என்று அதனுடைய அர்த்தம். Nakedness in the Bible is equated with unpreparedness. நீங்கள் பார்க்கலாம், நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள். நிர்வாணம் என்றெல்லாம் எங்கெல்லாம் வேத புஸ்தகம் வார்த்தைகளை கொண்டு வருகிறதோ அங்கெல்லாம்
ஆண்டவர் அதை எதற்காக காண்பிக்கிறார்? ஆயத்தமில்லாதவர்களை, ஷேம், எம்பாரஸ்மெண்ட், வெட்கத்தை, லட்சையை காண்பிக்கும் காரியமாகவே நிர்வாணம் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் பறிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த மரத்திலிருந்து அந்த கனியை பறித்து உண்ட உடனே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரிந்த காரியம், தங்களை பார்த்தார்கள், தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை உணர்ந்தார்கள். அதுக்கு முன்னாடி did they have clothes? Were they wearing Gucci? Were they wearing designer labels? No. They were clothed by God's glory. தேவனுடைய மகிமையினாலே தரிப்பிக்கப்பட்டிருந்தார்கள். செய்யக்கூடாததை துணிகரமாக செய்தவுடனே மகிமை எடுபட்டது, நிர்வாணத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். In 2 Corinthians chapter 5 verse 1 to 3, Apostle Paul says this, "For we know that if our earthly house, this tent, is destroyed, we have a building from God." Hallelujah. 2 Corinthians 5 1 to 3. "For in this we groan, earnestly desiring to be clothed with our habitation which is from heaven. If indeed, having been clothed, we shall not be found naked." பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு, நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் இந்த கூடாரத்தில், இந்த கூடாரம் என்பது டென்ட் இல்லை, இந்த சரீரம், இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அடுத்தது, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இன்னொரு விசை, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். If we are clothed, we shall not be found naked. அந்த மகிமையின் நம்பிக்கை தரித்தவர்களாக நாம் இருந்தால், என்னுடைய இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரம் அழிந்து போனாலும் நாளைக்கு கர்த்தர் கைவேலை அல்லாத ஒரு வீட்டை, ஒரு நித்திய வீட்டை எனக்காக கட்டி வைத்திருக்கிறாரே என்ற அந்த நித்திய நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்குமே. ஆனால் அந்த நம்பிக்கையினாலே தரிப்பிக்கப்பட்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். Without vision, ministry becomes imitation without impartation. தரிசனம் இல்லாமல் செய்யப்படும் ஊழியங்கள் என்ன ஊழியங்கள்? It is a ministry of imitation where there is no real impartation from God. தேவனுடைய அபிஷேகம் இல்லை, யாரோ செய்கிறதை பார்த்து அப்படியே செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள். ஸ்கேவாவுடைய பிள்ளைகள் இதைத்தான் செய்தார்கள். Before I end this message, I would like to show you 3 steps to avoid the dangers mentioned above and minister by God's vision. மேலே சொல்லப்பட்ட அந்த 3 அபாயங்களையும் நாம் விலகி அது நமக்கு ஏற்படாமல் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். 3 steps to do God's ministry. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய 3 படிகள். திரும்ப எனக்கு அந்த சத்தம் கேட்குறது, நாங்கள் ஊழியம் செய்யலையே, எங்களுக்கு இந்த பிரசங்கம் வேண்டுமா? 3 steps to live our lives according to the word of God. Number 1, step 1, return to the voice of God. தேவனுடைய சத்தத்திற்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார். பலிபீடத்திலிருந்து வரும் வார்த்தை, return to my voice, says the God of heavens. 1 Samuel 3:10. 1 சாமுவேல் 3:10. Before Samuel ever became a prophet to the nations, he learned to say, "Speak, for your servant heareth." சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறுவதற்கு முன்பதாக, சாமுவேல் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக, சாமுவேல் ஆசாரியனாக ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சின்ன வயதிலே கற்றுக்கொண்ட ஒரு காரியம், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரியம், ஏலியின் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல அவன் அறிந்திருந்தான். Speak, Lord, for your servant heareth. Every ministry, every life that has been touched by God begins with God's voice. செவிடனுக்கு கூட, ரட்சிக்கப்பட்ட செவித்திராணி இல்லாத மனிதனுக்கு கூட கர்த்தருடைய வசனம் அவனுடைய உள்ளத்திலே, அந்தரங்கத்திலே ஒலித்திருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? You may want to speak for God, but make sure you've heard from him before you speak for him. கர்த்தருக்காக நான் இதை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நான் வைராக்கியம் கொண்டு பேச வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படுவது நியாயமே, நல்லதே. ஆனால் கர்த்தருக்காக பேசுவதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் ஷுர்
you have heard from God and speak only that what you have heard from God. Amen சொல்லுவீங்களா? When the word is rare in a generation, the people who hear God become priceless. கர்த்தருடைய வார்த்தை ஒரு ராஜ்யத்திலே ஒரு தலைமுறையிலே அபூர்வமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருகிறதோ அவர்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏலி இருந்தான், ஊழியம் செய்து கொண்டிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வரவே இல்லை. சாமுவேல் பாலகன் வருகிறான், கர்த்தர் அவனோட இரவெல்லாம் பேசுகிறார். அந்த பிள்ளைக்கு என்ன புரியும் என்று கர்த்தர் பேசினார் என்று நீங்கள் கேட்கக்கூடும். புரிய வேண்டியது புரியும் என்று கர்த்தருக்கு தெரியும். அவனுக்கு புரியாததையும் புரிய வைக்க கர்த்தரால் முடியும் என்று பரலோகம் அறிந்திருந்தது. பிள்ளையாண்டன் தானே, இவனிடத்தில் என்ன சொல்லுவது, ஏலியிடம் நேரடியாக சொல்லிவிடலாம் என்று பரலோகம் நினைக்கவில்லை. ஏலியோடு பரலோகம் பேசி வருஷக்கணக்காயிற்று. இன்று புதிதாக பிரதிஷ்டிக்க பண்ணப்பட்டிருக்கும் ஒரு பிள்ளை வந்திருக்கிறான், அவனிடத்திலே நான் பேசுவேன் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லணும், I want to return to the voice of God today. Amen. When the word is rare in a generation, the people who hear God become priceless. I told you this. Let me give you an example. Moses spent 40 days on the mountain alone with God, not to get strategies but to hear the voice of God. 40 நாட்கள் மலையிலே தேவனோடு மோசே உறவாடி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சீனாய் மலையிலே முகமுகமாய் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான் மோசே. Why? அவன் இறங்கி வரும்பொழுது அவனை பார்த்து, do you have a strategy now? Do you have a PowerPoint presentation now? Do you have a winning method now? என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்து கேட்கவில்லை. கர்த்தர் உன்னோடு பேசினாரா? That is the only thing that they wanted to know. May God speak to us today. That voice that Moses heard shaped Israel's destiny. மலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்ட மோசேயின் மூலமாக செய்யப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணினது என்று பார்க்கிறோம். Vision is born in the place of hearing. எங்கே செவி திறந்திருக்கிறதோ அங்கே தரிசனமும் உண்டாகும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆமென். என்னடா புது கதையாக இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம். படுத்துறங்கினால் தானே தரிசனம் வரும்? இல்லை, கேட்க திராணியுள்ள ஒரு காது இருந்தால் தரிசனம் உங்களுக்கு பகல் நேரத்திலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடினால் வருகிறது சொப்பனம், கண்களை திறந்திருக்கும் பொழுது வருகிறது தரிசனம். ஆண்டவரே, எனக்கு சொப்பனங்களையும் தருவீராக, தரிசனங்களையும் தருவீராக. கேட்க நான் காதுகளை திறந்து வைத்திருக்கிறேன், என்னோட பேசும் ஆண்டவரே, பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? No preacher, no leader, no church can survive without returning to the closet of prayer. ஜெப அறைக்கு திரும்பாமல் ஒரு ஊழியமும் ஒரு சபையும் ஒரு பிரசங்கியாரும் ஒரு போதகரும் அதிக நாள் நிலைத்திருக்க முடியாது. You need to be rejuvenated by the power that comes to you from the chamber of prayer. ஜெப அறையிலிருந்து உங்களுக்கு வெளிப்படும் அந்த வல்லமை உங்களிடத்தில் தரித்திருந்தால் மட்டுமே நீங்கள் பிரசங்கியாராக, பாஸ்டராக, ஊழியத்தை செய்கிறவர்களாக, குடும்ப ஜீவியத்தை நன்றாக நடத்துகிறவர்களாக, பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளிலே கொண்டு வருகிறவர்களாக நீங்களும் நானும் மாற முடியும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். Your ministry, your family requires fresh manna, not yesterday's crumbs. நேற்று கிடைத்த அப்ப துணிக்கைகளினாலே இன்று உங்களுடைய பசி ஆறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு ஒரு புது மன்னா கிடைக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். இரண்டாவது, ஸ்டெப் 2, அல்லேலூயா, ஸ்டெப் 2, align yourself with God's pattern. கர்த்தர் ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார், அந்த மாதிரிக்கு ஒத்தவண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பரலோகம் நம்மை பார்த்து என்று சொல்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவண்ணமாக ஊழியம் செய்வேன் என்றல்ல, கர்த்தர் காண்பிக்கும் மாதிரிக்கு ஒத்தவண்ணமாக என்னுடைய வாழ்க்கையை நான் மறு புனரமைப்பேன், நான் சீரமைப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை தருவாராக. Vision is not what we imagine, it is what God reveals. நாமாக நினைத்து கொள்வது தரிசனம் அல்ல, கர்த்தர் வெளிப்படுத்துவது தான் தரிசனம். ஆமென் சொல்லுவீங்களா? Many ministries have fallen by the wayside because of imagined visions. பல ஊழியங்களை பார்க்கிறேன், பல ஊழியங்கள் பாதி வழியிலே விழுந்து போகிறது. ஏன் என்று கேட்டால் அதனுடைய காரணம் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் தரிசனம் என்று அவர்களாக சில காரியங்களை தீர்மானித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அறியாதவைகளிலே
துணிகரமாக நுழையக்கூடாது என்று தேவனுடைய வசனம் நம்மை பார்த்து எச்சரிக்கை தருகின்றது. நமக்கு சில காரியங்கள் அறியாது, அது தெரியாது. அவைகளை குறித்து துணிகரமாக பேசிவிடக்கூடாது. ஸ்கேவாவின் பிள்ளைகளைப் போல எதையும் பதட்டத்தோடு செய்துவிடக்கூடாது. அதிகாரம் இல்லாத ஊழியத்தை செய்வதும் வெளிச்சமில்லாத வாழ்க்கையை வாழ்வதும் ஒன்று என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். When David wanted to build the temple of God, God gave him a pattern by which the Spirit of God met with him. இந்த மாதிரி ஒரு மாடல், கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்பதை குறித்த ஒரு மாதிரி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வரைபடம் கொடுக்கப்பட்டிருந்தது. தொங்கு திரைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தொங்கு திரைகளுக்கு என்ன நிறம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எங்கே இருக்க வேண்டும், எங்கே வாசற்படி இருக்க வேண்டும், எங்கே ஜன்னல்கள் இருக்க வேண்டும், ஜன்னல்களுடைய நீளம், வாசல்களுடைய நிலையினுடைய நீளம், அகலம், இவைகளெல்லாம் அவனுக்கு குறிப்பாக சொல்லி கொடுக்கப்பட்டது. And David did not sketch the design, the Spirit of God did. 1 நாளாகமம் 28:12 பார்க்கிறோம். In 1 Chronicles 28:12, David received the pattern from the Spirit of God. பரிசுத்த ஆவியானவருடைய கைகளிலிருந்து அவனுக்கு ஆலயத்தின் மாதிரி கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். And David did not build the temple, his son did. He passed on the pattern received from God to Solomon his son. And again Moses built the tabernacle. இதற்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரத்தை மோசே எப்படி கட்டினான்? அவனாக நினைத்து ஆண்டவருக்கு இது பிடிக்கும், ஆண்டவருடைய பெட்டி இங்கே இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைத்து செய்யவில்லை. He did not imagine something and do it, but he heard from God. He had a vision from God. In Hebrews 8:5, எபிரேய நிருபம் 8:5, God told Moses, see that you make all things according to the pattern shown to you on the mountain. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று மோசே இடத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாகவே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டி முடித்தான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. My dear brothers and sisters, ministry must follow God's blueprint, not human trends. Programs may impress people, but only obedience pleases God. Step 3, மூன்றாவது படி, how to live a godly life, how to do God's ministry in God's way. Walk in the power of the Holy Spirit. The Bible says you have to walk in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். Some people have vision, but they have not received the power from above. சிலருக்கு தரிசனம் உண்டு, ஆனால் தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய பலன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. As a result, although they have a spectacular beginning, they fall miserably. Vision without empowerment leads to frustration. வல்லமை இல்லாத தரிசனங்கள், வல்லமை தரப்படாமல் தரிசனங்கள் தரப்பட்டிருந்தால் அது என்னவாக முடியும்? விரக்தியிலே முடியும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். Revelation without anointing leads to burnout of a ministry, of a person, of a life. வெளிப்பாடு இல்லாமல், அபிஷேகம் மட்டுமே இருக்கிறது, ஆனால் வெளிப்பாடு இல்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த ஊழியம் அதிக நாள் போகாது, அந்த வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்திலேயே இருக்காது என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். In Luke chapter 24 verse 49, லூக்கா 24:49 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். Be found in the city of Jerusalem until you are empowered from the power from above. Hallelujah. When Jesus told this, it was not as a suggestion. ஒரு வேண்டுமென்றால் செய்யலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் என்பதை போல ஆண்டவர் இதை சொல்லவில்லை. It was a foundation. இது ஒரு அஸ்திபாரம். எதற்கு அஸ்திபாரம்? சபைக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் தான் காத்திருக்குதல். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக காத்திருக்குதல் என்பது சபைக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். Only after the Holy Spirit came did Peter preach with conviction. The lame walked and thousands were added. பவுல் தைரியமாக எப்பொழுது பிரசங்கம் பண்ணினான்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்த பிறகு. முடவர்கள் எப்பொழுது நடந்தார்கள்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்த பிறகு. ஆயிரங்கள் சபையோடு கூட எப்பொழுது சேர்க்கப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியானுடைய கிருபை அவர்களுக்கு கிடைத்த பொழுது. Ministry requires a supernatural breath of heaven. To minister with vision is to minister with the Spirit.
Without God, most of us are making a lot of noise. தேவன் இல்லாமல் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெறும் கைத்தாளங்கள் மட்டுமே, வெண்கல ஓசைகள் மட்டுமே என்ற சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We live in a time when ministries are active but not anointed. நிறைய ஊழியங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் எத்தனை ஊழியங்களில் அபிஷேகத்தின் ஆவி இருக்கிறது? பிஸி பட் நாட் burdened. பரபரப்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக ஊழியங்களை பார்க்கிறோம். But do they really have a burden from the heaven, from the throne of God? They are visible, but they don't have a vision. வெளிப்படையாக நீங்கள் பார்க்கலாம், பல ஊழியங்களை பார்க்கலாம், பிரபலமான ஊழியங்களை பார்க்கலாம். Just because they are visible does not mean they have a vision from God. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. But God is raising a Samuel generation today. சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஒரு தலைமுறையை ஆண்டவர் இன்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார். A generation that hears his voice in the night hours and carries his word with bold faith. ராக்காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் ஒரு தலைமுறை, இரவில் கேட்டதை பகலிலே பிரஸ்தாபம் செய்யும் ஒரு தலைமுறையை, சாமுவேலின் தலைமுறையை போல ஒரு தலைமுறையை கர்த்தர் இன்று எழுப்புவாராக என்று நாம் கேட்க வேண்டும். The word of the Lord was rare in Samuel's day. It doesn't have to be rare in ours. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. வேத புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி அச்சிட்டு கைகளிலே தந்திருக்கிறார். இதை திறந்து பார்க்க மனதில்லாமல் இருக்கும் விசுவாசியே, கர்த்தர் உங்களோட பேசுவாராக. If revelation was closed then, it doesn't have to be closed today. அன்று if there was no open vision that day, doesn't mean it has to be the same way today. கர்த்தர் என்று எனக்கு பிரத்யட்சமாக பேசுவாராக, எனக்கு தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக பேசுவாராக என்று நாம் ஆசைப்படவும் ஜெபிக்கவும் கேட்கவும் வேண்டும். God is looking for men and women who will return to his voice, align with God's pattern and walk in his spirit. ஆண்டவர் என்று ஆண்களையும் பெண்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக, அவருடைய மாதிரியின்படியே செய்கிறவர்களாக, அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு காரியத்தை சொல்லணும். Lord, open my eyes, give me a vision and let the vision come with power from above, Lord. என் கண்களை திறப்பீராக, எனக்கு தரிசனங்களை தருவீராக. அந்த தரிசனம் வரும்பொழுது தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய வல்லமையும் உம்மிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருவதாக. Let your word be abundant in our days. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய காலத்தில் தேவனுடைய வார்த்தை அபூர்வமாய் அல்ல, சுலபமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. And let us minister according to your heart, your voice, your glory and your power. எங்களுடைய ஊழியம் கர்த்தாவே உம்முடைய இருதயத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய சத்தத்தின்படி, உம்முடைய மகிமையின்படி, உம்முடைய வல்லமையின்படியே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்களுடைய ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே. In Jesus most holy name we pray. Amen. Amen.